முதலமைச்சராக மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பொழுது அப்படிப்பட்ட ஒரு முயற்சி நடைபெற்றது. இந்த இரண்டு கட்சிகளையும் இணைத்து விட்டால் இந்திரா காந்திக்கு ஒரு இடம் கூட அங்கே வராது அப்படிங்கிற மாதிரியான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் திரு கருணாநிதி அவர்களும் அதே கெஸ்ட் ஹவுஸில் இன்னொரு அறையில் போய் பேசுகிறாங்க. ஏறத்தாழ 40 நிமிடங்கள் பேசி முடிச்சுட்டு வந்த உடனே நீங்கள் திமுகவினுடைய கொடி, கொள்கை, லட்சியம், அதனுடைய சின்னத்தை கொண்டு போய் ஏழை எளிய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்க போகிறார் என்கிற அறிவிப்பு வந்த பொழுதே அதுக்கு ஆதரவு தெரிவித்தார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இனி ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதிமுக இணையாது, இணைப்பதற்கான எண்ணம் சாத்தியக்கூடும். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம் நேயர்களே, இன்றைய ஓகஸ் தமிழ் உரையாடலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு உரையாடல் அல்லது விவாதம் மாதிரி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகவோடு இணையக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதிமுகவை திமுகவோடு இணைத்து விட எம்ஜிஆரே முடிவு பண்ணியிருந்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரையாடல் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் திரு துரைமுருகன் அவர்கள் சொன்னதுக்கப்புறம் அது மீண்டும் இதற்கு முன்பு கூட இது குறித்து ஒரு பேச்செல்லாம் இருந்தது. இப்போ துரைமுருகன் பேசிய பிறகு மீண்டும் அது ஒரு ரொம்ப முன்னாடி இருக்கிறனால உங்களை போன்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் நீங்கள் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை தெரிந்தவங்க அடிப்படையில் இந்த கூற்று அப்படியே ஒரு ஏற்கத்தக்கதா இல்லை அதில் ஏதாவது முரண்பாடு இருக்குங்க? 1979ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது, முதலமைச்சராக மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பொழுது அப்படிப்பட்ட ஒரு முயற்சி நடைபெற்றது. இந்திரா காந்திக்கு எதிராக ஜனதா கட்சி தலைவர்கள் ஒரு முன்முயற்சி எடுத்தாருங்க. குறிப்பாக அன்றைய பிரதமர் மொரார்ஜி தேசாய், அந்த அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்த சரண் சிங், பிஜு பட்நாயக் போன்ற தலைவர்கள் தமிழகமும் ஆந்திராவும் தான் இந்திரா காங்கிரஸுக்கு பெரிய அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுக்கிறது. அங்கே திமுக அதிமுக அந்த இரண்டு அரசியல் கட்சிகள் தான் பெரிய கட்சிகளாக இருக்கிறது. அந்த இரண்டு கட்சிகளை அவ்வப்போது உடன்பாடு கொண்டு அதிக இடங்களை இந்திரா காந்தி பெறுவதால் இந்த இரண்டு கட்சிகளையும் இணைத்து விட்டால் இந்திரா காந்திக்கு ஒரு இடம் கூட அங்கே வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கத்துக்கு ஆட்பட்டு அவர்கள் இந்த முயற்சியை தொடங்குறாங்க. மெயினாக பிஜு பட்நாயக் இதில் பெரிய அளவில் ஆமாம் அவர் தான் தூதுவராக அனுப்பப்படுகிறார். 1979ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி சென்னைக்கு பிஜு பட்நாயக் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்களை அவருடைய வீட்டிலே சந்தித்து பேசுகிறார். மறுநாள் 13ஆம் தேதியும் அவருடைய வீட்டிலே போய் சந்தித்து கிட்டத்தட்ட 2-3 முறை சந்திப்பு நடக்குது. பேசுகிறாரு. பேசிட்டு சரியாக ஒரு செப்டம்பர் 13ஆம் தேதி அரசு விருந்தினர் மாளிகைக்கு நீங்கள் வந்துடுங்க, அங்கே திரு எம்ஜிஆர் அவர்களும் வர்றாங்க, அங்கே நம்ம பேசிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பிஜு பட்நாயக் போனதுக்கு பிறகு அறிவாலயத்துக்கு போய் அங்கே இருக்கிற கட்சி நிர்வாகிகளோட கலந்து ஆலோசனை பண்ணுறார். சாதிக் பாஷா, ஆற்காடு ராசன், அன்பழகன் போன்ற தலைவர்களோட திரு கருணாநிதி கலந்து ஆலோசித்துட்டு சரியாக 11 மணிக்கு கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிடுறாரு. அங்கே அதிமுக தரப்பில் நாவலர் நெடுஞ்செழியன், அப்போ கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாவலர் நெடுஞ்செழியன், அவர் பண்டுட்டி ராமச்சந்திரன் போன்ற மூத்தவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இங்கே 11 மணிக்கு அங்கே போன உடனே 11:35க்கு முதலமைச்சர் கோட்டையிலிருந்து கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துடுறார். முதற்கட்டமாக 2 தரப்பு தலைவர்களும் எல்லோரும் பேசுகிறாங்க. ஒரு அரை மணி நேரம் பேசி முடிச்சுட்டு அப்புறமா 1-to-1 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் திரு கருணாநிதி அவர்களும் அதே கெஸ்ட் ஹவுஸில் இன்னொரு அறையில் போய் பேசுகிறாங்க. ஏறத்தாழ 40 நிமிடங்கள் பேசி முடிச்சுட்டு வந்த உடனே பத்திரிகையாளர்களை 2 பேரும் கூட்டாக சந்திக்கணும்னு பிஜு பட்நாயக் வேண்டுகோள் கொடுக்குறாரு. அதன் அடிப்படையில் சொல்கிறாங்க. சில அடிப்படை பூர்வாங்க பிரச்சனைகள் குறித்து 2 தரப்பிலும் பேசணும், ஆலோசித்தோம். சரி, கட்சியின் செயற்குழு பொதுக்குழுவில் இந்த விவாதம் தொடர்பாக பேசி முடிவெடுத்து ஒரு முடிவை நாங்கள் அறிவிக்கிறோம், இறுதிக்கட்டமாக அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்றாரு, கலைஞர் கருணாநிதி அவர்களும் அதே கருத்துல 2 பேருமே ஒரே கருத்தை முன்வைக்கிறாங்க. ஒரே கருத்தை பத்திரிகையாளர் சந்திப்புல. ஆமா அதே தான். அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பாக பேசியிருக்கிறோம், செயற்குழு பொதுக்குழு கூடி முடிவெடுத்து அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி 2 தரப்புமே அதை சொல்லிடுறாங்க. இது வந்து நான் சொன்ன 79 செப்டம்பர் 13ஆம் தேதி அன்றைய தினமே வேலூரில் காவல்துறை விழா ஒன்றுக்கு முதலமைச்சர் கிளம்பி போயிடுறார். இங்கே அதே 13ஆம் தேதி இரவு டெல்லியில் முரசொலி மாறன், அப்துல் சமது, மூப்பனார் போன்றவர்கள் அங்கே போய் உட்காந்து திருமதி இந்திரா காந்தியை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகம் 80 பார்லிமெண்ட் தேர்தலில் நம்மளோட தேர்தல் உடன்பாடு கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் பேசுங்கன்னு அங்கேருந்து கலைஞருக்கு லைன் போட்டு கொடுத்து இவர் திருமதி இந்திரா காந்திகிட்ட பேசி நாங்கள் உங்களோட வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த தகவல் வேலூரில் இருக்கிற முதலமைச்சருக்கு போகுது. சரி, அவங்க அப்படி முடிவெடுத்தால் எடுக்கட்டும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கடந்து போயிடுறாங்க. 13ஆம் தேதி இரவோ அல்லது 14ஆம் தேதியோ டெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய காரிய கூட்டம் நடக்குது. இது மௌலாங்கர் மண்டபமோ இது ஒரு மண்டபத்தில் நடக்குது. அங்கே பேசுகிற போது திருமதி இந்திரா காந்தி சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் வருகிற 80 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு. அப்போ அங்கே இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஏஐசிசி பிரமுகர்கள் ப. சிதம்பரம், ஆர். வி. சாமிநாதன், இவர் நம்ம பழ நெடுமாறன், எஸ்டி உகம்சந்த், அப்போ காங்கிரஸில் இருக்கார், இவங்க எல்லாமே அங்கே ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. நம்ம 76 திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றிட்டோம், அதிலிருந்து தொடர்ந்து திமுக மீதான அதிருப்தி தான் அங்கே அதிகமாக இருக்குது, இப்போ நாம் போய் சேர்ந்தோம்னா அது சரியாக வராது அப்படின்னு சொல்கிற போது திரும்ப இந்திரா காந்தி இல்லை சரியாக வரும், பேசி நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுறாங்க. செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் விழாவை தவிர்த்து விட்டு கலைஞர் கருணாநிதி டெல்லிக்கு போகிறார். 15ஆம் தேதி உடன்பாட்டில் கையெழுத்து போடுறாங்க. போட்டுட்டு அப்போ தான் அதிகபட்ச இடங்களை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்துட்டு 80 தேர்தலை எதிர்கொள்கிறாங்க. அப்போ 80 தேர்தலை எதிர்கொண்ட அந்த காலகட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு எம்ஜிஆர் அவர்களை கேட்குறாங்க, பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, பொது மேடைகள்லையும் அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி திமுகவோடு அண்ணா திமுக இணைவதாக தொடர்ந்து இந்த பேச்சு இருக்குது அப்படிங்கிற போது இல்லை, அது முடிவுக்கு வந்துருச்சு, ஒருபோதும் இனி இணைப்பு இல்லை அப்படிங்கிறார். 1900 அந்த 80 காலகட்டங்களில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதுரை செல்லூர் பகுதியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அடுத்த 2 நாட்களில் கோவைக்கு போய் அங்கே ஒரு பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்கிற போது செய்தியாளர்கள் சந்தித்து கேட்குற போது அது முடிந்த முடிவு, இனி ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதிமுக இணையாது, இணைப்பதற்கான எண்ணம் சாத்தியக்கூறு இல்லை அப்படின்னு 80லே முடிவுக்கு வந்துடுறார். அதற்கு பிறகு எந்த முயற்சியும் நடக்கல. மதுரை, கோவை பிரச்சார மேடைகள், அதுக்கப்புறம் நடந்த செய்தியாளர் சந்திப்புல சொல்லிடுறார். அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு எந்த முன்முயற்சியும் இல்லை. சரி, அதுதான் யதார்த்தமான உண்மை நிலை. அங்க என்னன்னா, அப்போ திரு பண்டுட்டியார் மீது தான் கலைஞர் இல்லை இந்த இதை தடுத்தது அல்லது இது வேணாம், இது சரியா வராதுங்கிற ஒரு பெரிய ரோல் பண்ணது பண்டுட்டி ராமச்சந்திரன். அது பொது மேடைகளில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினால் இணைப்பு வந்திருக்கும், திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தான் இதை முட்டுக்கட்டை போட்டுட்டார் அப்படின்னாரு. திரு பண்டுட்டியார் அவரோட பேசிய போது மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் 72 கட்சி தொடங்கினதுக்கு பிறகு இது வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை இருக்குது, கேஸ் போட்டிருக்காங்க, அடிதடி, இன்னும் கோர்ட்டுக்கு வழக்குக்கு போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 பேருக்கும் மேல் இந்த திமுகவிலிருந்து நீங்கள் நீக்கப்பட்டதால் தற்கொலை பண்ணியிருக்காங்க, செத்து போயிருக்காங்க. 6 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ மேல்மட்டத்தில் நாம் இணைந்து விட்டால் கீழே ஜெல்லாகாது, திமுகவினரோடு அவர்கள் இணைந்து பயணிக்க முடியாது. மேலும் திரு கருணாநிதி அவர்கள் உங்களுடைய அரசியல் ரீதியாக உங்களை பழி வாங்கிடுவார், அதனால் வேண்டாம் என்ற கருத்தை திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் மரியாதைக்குரிய புரட்சியாளர் எம்ஜிஆரிடம் தெரிவித்ததாகவும் அதனால தான் இந்த நிலைப்பாடு அப்படின்னு. இதில் நம்ம இன்னொன்று பார்க்கணும். இல்லை, இப்போ நீங்கள் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, அவர் இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்திரா காந்தி அவர்கள் கருணாநிதி அவரோட தொலைபேசியில் பேசி அது ஒரு ஆனதுனால
எம்ஜிஆர் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க. ஆனால் இப்போ பண்ருட்டியார் வலியுறுத்தினதும் சொல்றீங்க. அதுதான் சொல்றேன். பண்ருட்டியார் அவர்கள் இந்த கருத்தை வலியுறுத்தினதுனால தான் பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது திரு கருணாநிதி மற்ற திமுகவை சார்ந்தவருடைய கருத்தாக. சரி சரி. ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார். ஆமாமா, இணைப்பு தொடர்பான கருத்துக்களை கேட்கும்போது அப்ப அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அப்போ சரி அப்படின்னா நம்ம பார்த்துக்குவோம் பொறுத்திருந்து. வேணா முதல் கட்டமாக இந்த 80 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி மாதிரி வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. திரு கருணாநிதி அதுக்கு ஒப்புக்கொள்ளலை. இணைந்தால் பிரிஞ்சு போனவங்க வரட்டும், ஒரே கட்சியாக இணையட்டும், இல்லைன்னா நம்ம இந்த உடன்பாடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இங்க இந்த பேச்சு நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது டெல்லியோட பேசி கையெழுத்து போட்டார். அதனால இதுவும் ஒரு காரணம், பண்ருட்டியார் தெரிவித்தது ஒரு காரணம் என்றாலும் இதுல இணைவதில் பெருமளவு திரு கருணாநிதிக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நம்ம அந்த இதுக்கு போறோம். நீங்க சொல்றது எப்படின்னா திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட விருப்பம் இருந்தது, ஆனால் கருணாநிதி அவர்கள் விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா, நீங்க ஒரு உடன்பட்டு போகணும் அப்படிங்கிற அந்த மனத்தாக்கம் அவருக்கு இருந்ததுன்னு சொன்னா ஒரு வாரமோ 10 நாளோ பொறுத்திருக்கலாம். அடுத்த கட்ட பேச்சு பேசலாம், செயற்குழு பொதுக்குழுவை அறிவிச்சு நம்ம அங்க கருத்து கலந்து ஆலோசனை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயத்துக்கு போயிருப்பாரு. ஆனால் அன்றைக்கும் மருதினமே இது தொடர்பாக பேசி 3வது நாளே போய் உடன்பாடு கையெழுத்து போடுற போது அப்போ அதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதான பொருளாகப்படுகிறது. அதனாலதான் இவர் உறுதியா வேண்டாம். இல்லை சார், அந்த விருப்பம் இல்லைங்கிற அந்த இடைப்பட்ட காலத்துல திரு பண்ருட்டியார் சொன்ன விஷயங்கள் அதே மாதிரி அந்த தகவல் அவருக்கு போயிருக்கும்ல. இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க சில நிர்வாகிகள் எம்ஜிஆர்ட்ட அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, விருப்பம் இல்லாமல். அந்த தகவல் போனதுல தானே சொன்னாரு பண்ருட்டியார் இதுக்கு தடைக்கல்லாக முட்டுக்கட்டை போட்டதே அவர் தாங்கிற விமர்சனத்தை அடுத்தடுத்து அவங்க பேசுற போது பொது மேடைகள்ல திமுக தரப்புல பேசுறாங்கல்ல, விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஒரு விஷயம் உதடு கடந்தால் உலகு கிடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால அந்த தரப்புல இருந்து ஆமா அவங்களுக்கு கிடைச்ச தகவல் வச்சுதான் பேசினாங்க. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுல 1972 வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு திமுகவுக்கு எதிராக களமாடி மிகப்பெரிய வெற்றிகளை, தொடர் வெற்றிகளை பெற்றுட்டார். 73 திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல், 74 புதுச்சேரியில் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி, அதை தொடர்ந்து கோயம்புத்தூரில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி, அப்படி ஒரு தொடர் வெற்றியை பெற்று 77 ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாச்சு. நான் தான் திமுக தான் நான் அப்படின்னு 72 பிரகடனப்படுத்துகிற எம்ஜிஆர் அவர் தான் திமுகங்கிறத நிரூபிச்சிட்டார். அப்போ 77, 78, 79 3 ஆண்டுகள் முதலமைச்சராகவும் இருந்துட்டார். எனவே பரவாயில்லை, இனி நாம் வளர்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம், நாம் பயணித்தோம். எனவே இன்னும் இருவேறு கட்சி எதுக்கு, ஒரு கட்சியா இருக்கணுங்கிற அந்த சிந்தனை எண்ண ஓட்டம் அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம் எம்ஜிஆர் அவர்களுக்கு. அதற்கு அங்கிருந்து மத்திய ஆட்சி கட்சியாக இருந்தவர்கள் ஒரு முன்முயற்சி எடுக்கிறாங்க, ஜனதா கட்சியில ஒரு முன்முயற்சி எடுக்கிறாங்க. இவங்களுடைய திட்டங்களை தெரிஞ்சிட்டு இவங்க முந்துறாங்க. அதனால அந்த மாதிரியான ஒரு போக்கு இருந்தது. இதுல அந்த 79 செப்டம்பர் பேச்சுவார்த்தையில ஒரு முழு மனதோடு மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி இல்லை அப்படிங்கிறது தான் இந்திரா காங்கிரஸோட இவங்க அலைன்ஸ் போட்டது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி. ஸோ அப்போ திரு துரைமுருகன் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்ன? அப்போ அவர் உயிரோடு இன்னும் ஓரிரு நாள் இருந்திருந்தால் இது நடந்திருக்கும், இந்த இணைப்பு நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லாரு. நீங்கள் சொல்கிறீங்க அது அத்தோட முடிஞ்சுது, அந்த தெளிவுபடுத்திட்டார் அவர். நல்லா இருக்கும் போதே திரு எம்ஜிஆர் அவர்கள் அதை தெளிவு செய்து விட்டார் அப்படின்னு சொல்றீங்க. அதற்கு அப்புறம் வேற ஏதாவது அப்ப நடந்திருக்குமா? இல்ல அதுதான் சொல்ல வரேன். 79 பேச்சுவார்த்தை, 80 தேர்தல் பிரச்சாரத்தின் போதே முடிந்த முடிவாக சொல்லிட்டார், இனி ஒருபோதும் இல்லை திமுகவோடு இல்லைன்னா. நீங்க அதன் பிறகும் கூட எதிரும் புதிருமான அரசியல் என்பது, இருதுருவ அரசியல் என்பது மிக கடுமையாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒரு தீய சக்தி அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய சக்தி என்றுதான் தொடர் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். ஒரு கட்டத்தில் அவர் சிகிச்சை முடிந்து வந்தபோது 1986 மதுரையில் நடைபெற்ற எம்ஜிஆர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற மாநாட்டில் இத்தனை முறை நாம் ஆட்சி கட்சியில் இருந்தும் கூட 77, 80, 84 ஆட்சி கட்சியாக இருந்தும் கூட இன்னும் திமுகவினரால் தாக்குதலுக்கு நம்முடைய தொண்டர்கள் ஆளாகிறார்கள், எனவே உங்களுடைய பாதுகாப்புக்காக அரசு அனுமதிக்கிற அளவிலான கத்தி வச்சுங்கன்னு சொன்னார். திமுகவிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அதிமுக தொண்டர்கள் கத்தி வச்சுக்கணும்னு பேசினார். திமுகவுடைய இணையணுங்கிற அந்த எண்ண ஓட்டம் அப்பவும் இல்லைங்கிற 86 வரைக்குமே இல்லை. 80ல் திரை போட்டார், இல்ல முடிந்த முடிவுன்னு போட்டார். 86ல் நான் சொன்ன இந்த விஷயம் நடக்கிறது. திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு என்பதை கடைசி வரையிலும் இறுதி வரையிலும் கொண்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கலாம். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய கட்சி தமிழகத்தில் காலூன்ற கூடாது,
எந்த கட்சியாக இருந்தாலும் இங்கே மாறி மாறி திமுக அதிமுக தான் வரணும் என்கிற உணர்வு இருக்கிற இந்த இரு பகுதிகளிலும் திமுக அதிமுக பயணிக்கிற சில மூத்த முன்னோடிகளிடம் விருப்பமாக இருக்கலாம். நம்ம ஒன்று சேர்ந்துட்டோம்னா ஒரு பெரிய வலிமை மிக்க சக்தியாக வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியானது. ஆனால் அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தளவில் 79 முயற்சி நடைபெற்றது, 80 இல்லை, முடிந்த முடிவு, இனிமேல் எப்போதும் இல்லை அப்படிங்கிறது தான். நீங்கள் அந்த காலகட்டத்தில் வந்த பத்திரிகைகளுடைய அந்த பிரதிகள் பூரா என்கிட்ட இருக்கு. இல்லை சார், இப்போ என்னன்னா இந்த தகவலை இந்த விஷயத்தை யாரோ ஒருவர் சொல்கிறாரு, அல்லது இப்போ அரசியலுக்கு வந்தவர், சமீப காலங்களில் அரசியல் பேசக்கூடியவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அதை கடந்து போக முடியும். இன்னொன்று, திரு துரைமுன் அவர்கள் நிறைய சொல்கிறார். திரு எம்ஜிஆர் மீது தனித்த அன்புடையவர், இன்னும் சொல்லப்போனால் அவரை கழகத்தோடு இணைந்து கொள்ள அவர் கேட்டதாகும். ஆனால் நான் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டவன், உங்கள் மேலே மரியாதை இருக்குன்னு சொல்லி அவர் அது நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் புகழாரம் சூட்டி கொண்டிருப்பவர் எம்ஜிஆருக்கும் திரு துரைமுருகன். அப்புறம் அவர் இந்த விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது எம்ஜிஆரும் நெருக்கமாக இருந்தவர் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தான் இந்த ஒரு முக்கியத்துவம், ஒரு வேளை இது ஏதோ ஒரு இடத்துல மறுபடியும் ஏதோ துளிர்த்திருக்குமோ, முடிந்த முடிவுக்கு கூட மறுபடியும் வேற ஏதாவது வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்க புரட்சித் தலைவர் துரைமுருகன் சொல்வதால் நான் சொல்றேன். ஆமாம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சக்தி பலம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு என்பதை துரைமுருகன் உட்பட எல்லா மூத்த தலைவர்களுக்கும் தெரியும். 1953 72 வரைக்கும் கிட்டத்தட்ட 19-20 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவினுடைய வளர்ச்சிக்காக, அது ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கும் அவருடைய பங்களிப்பு இருந்தது. 1957, 62, 67, 71 இந்த 4 தேர்தல்களிலும் மிக தீவிர பிரச்சாரம் பண்ணார். குறிப்பாக சொல்ல போனோன்னா அந்த காலகட்டத்தில் 50களின் தொடக்கத்தில் 50களுக்கு பிற்பகுதிகளில் நீங்கள் திமுகவினுடைய கொடி, கொள்கை, லட்சியம், அதனுடைய சின்னத்தை கொண்டு போய் கீழே பாமர மக்கள், சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். நீங்கள் அங்கே மிகச்சிறந்த பேரறிஞர் அண்ணா உட்பட மிகச்சிறந்த பேச்சாளர்கள், அறிவுஜீவிகள், எழுத்தாளர்கள் பலர் இருந்தாங்க. அது நடுத்தரவர்கள் தாண்டி கீழே போகவே இல்லை. அவர்களுடைய தாக்கம், பேச்சு, எழுத்தினுடைய தாக்கம் வாக்காளர்களிடம் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை, உணர்வை உருவாக்கியதில் புரட்சித் எம்ஜிஆருக்கு மிக பெரும் பங்குண்டு. பேரறிஞர் அண்ணாவே அதை சொல்லியிருக்காரு. 67 வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட்ட உடனே பேரறிஞர் அண்ணாவை சந்திப்பதற்கு திமுக மாணவர் அணி சார்பாக அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. நுங்கம்பாக்கம் அவனியூ சாலைக்கு போகிற போது இந்த வெற்றிக்கு காரணமானவர் மருத்துவமனையில் படுத்திருக்கிறார், முதல்ல அவருக்கு மாலை போட்டு நன்றி சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவிற்கு அவர் மீது 2 முறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திமுகவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று மூத்த தலைவர்கள் பலர் கோரிக்கை வைக்கிறாங்க. 1959 சென்னை மாநகராட்சி தேர்தல். அந்த தேர்தல் காலத்தில் இவருக்கான ஒரு தனித்த செல்வாக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்கிறதை பார்த்து EVK சம்பத் சொல்கிறார், இப்படி தத்துவார்த்த ரீதியில், கருத்தியல் ரீதியில், சித்தாந்த ரீதியில் நாம் அரசியலை எடுத்துகிட்டு போகணும், சினிமாக்காரங்களை கொண்டு வந்து கூட்டம் சேர்க்கறதுங்கிறது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக சொல்கிறார். அண்ணா அதை ஒப்புக்கொள்ளலை. அவரால் நமக்கு பெரிய அளவில் வாக்கு சதவீதம் வருது, ஆண்டுக்கு ஆண்டு, தேர்தலுக்கு தேர்தல் நம்ம அதிகமாக இடங்களை பெறுகிறோம், எனவே அவரை நான் வெளியேற்ற முடியாதுங்கிறத சொல்கிறார். 63 காலகட்டங்களில் பெருந்தலைவர் காமராஜர் தான் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டின்னு பேசுகிறார். அப்போ MLC-யாக இருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் MLC-யாகவும் இருக்கிறார். அப்போ திமுகவினுடைய முன்னணியினர் போய் மறுபடியும் அண்ணாவை சந்தித்து சொல்கிறாங்க, ஏங்க நம்ம எந்த காங்கிரஸை வீழ்த்தணும், எந்த காமராஜரை வீழ்த்தணும், அவரே போய் என்னுடைய தலைவர்னு சொல்கிறாரு, உங்களை வழிகாட்டிங்கிறாரு, இது எப்படி நீங்கள் பொறுத்துக்க முடியும், வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தலைவர்கள் எல்லாம் உட்கார வச்சு அண்ணா சொல்கிறார், நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கூட்டம் போவாங்க, 10 கூட்டம் பேசுவீங்களா, ஒரு கூட்டத்துக்கு 1000 பேர்னு 10,000 பேரை சந்திப்பீங்க. ஆனால் திரு எம்ஜிஆர் லட்சக்கணக்கானவர்களை தியேட்டரில் பார்க்குறார். அந்த லட்சக்கணக்கான மக்களிடம் கொண்டு போய் நம்முடைய கொடி, கொள்கை, சின்னத்தை சொல்கிறார். அந்த காலம் 57-58 காலகட்டங்களில் உதயசூரியன்னு பேர் ஒரு படத்தில், சக்கரவர்த்தி திருமகன் நினைக்கிறேன், அதில் உதயசூரியன் பொட்டே வச்சிருப்பார், கருப்பு சிவப்பு கொடி, தத்துவங்களை வசனத்தில், பாடல்களில் திமுகவின் கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்தார். 58 வந்த நாடோடி மன்னனில் திமுக கொடிய ஒரு ஆணும் பெண்ணும் கையில் கொடி குடித்தது மாதிரி, அதுக்கு சென்சார் போர்டில் கடுமை ஆட்சேபம், இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு. அப்புறம் கோர்ட்டுக்கு போகுது விஷயம், எங்காவது எந்த மாநிலத்திலாவது கட்சி கொடியை திரைப்படத்தில் பயன்படுத்தியிருக்கிறான்னு பார்க்குறாங்க. 56-57 காலகட்டங்களில் கம்யூனிஸ்ட் கொடி கேரளாவில் மலையாள சினிமாவில் இருக்குங்கிறத எடுத்து அதை கோர்ட்டில் போய் சொல்லி உடைச்சு அந்த கொடியை, திமுக கொடியை கொண்டு போய் சேர்த்தார்.
அப்போ இந்த விஷயங்கள் இப்போ இன்றைக்கும் கூட ஆட்சி கட்சிக்கு எதிராக அரசியல் கட்சியை தொடங்குவது என்பது மிகப்பெரிய ஒரு பயமும் தயக்கமும் பலருக்கு இருக்குது. ஆனால் ஆட்சி கட்சியான காங்கிரஸை எதிர்த்து களமாடியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். திமுக வளர்ச்சிக்கு நீங்கள் பேரறிஞர் அண்ணாவை பார்த்தே நீங்கள் எம்ஜிஆர் கட்சியான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு சில பகுதிகளில் போகிற போது திமுக கொடிய காரில் இருக்கு அண்ணா போகணும். அது காரணம் அந்த சினிமாங்கிற அந்த அப்போ காங்கிரஸ்னா சிவாஜி கட்சி, திமுகனா எம்ஜிஆர் கட்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவராக இருந்தால் இந்த 2 முறையும் அண்ணா திரு எம்ஜிஆர் அவர்களை வெளியேற்றுவதற்கு தயங்கினார். முடியவே முடியாதுன்னு மறுத்தார். பேரறிஞர் அண்ணாவுக்கு ஒரு தர்ம சங்கடம் வரக்கூடாது என்பதற்காக புரட்சி எம்ஜிஆர் தன்னுடைய எம்எல்சி பதவியை ராஜினாமா பண்ணார். அப்போ இந்த நிலைப்பாடு இப்படி நீடிக்கிற நிலையில் இந்த 72ல் ஏன் ஒரு வெளியில் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், திரு கருணாநிதி அவர்கள் 71ல் தேர்தல் வருகிறது. இந்திரா காங்கிரஸோடு கூட்டணி போட்டு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கொடுக்க மாட்டோம், நாடாளுமன்ற தொகுதியில் 20-24 தொகுதிகள் கொடுத்து நீங்கள் அதில் வெற்றி பெற்றுங்க, சட்டமன்றத்தில் கொடுக்க மாட்டோன்னு 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிட்டு ஒரு 184 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்றவுடனே அண்ணாவின் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்திட்ட விதிகளையே திருத்தி தலைமை பொறுப்பை எடுத்துக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் தலைமை பொறுப்பு, கட்சியிலையும் தலைமை பொறுப்பு. இனி நாம் சொன்னால் நாம் எடுக்கிற முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்படுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர், கிளை வரைக்கும் திமுக கலைஞர் ஆதரவு நிலைப்பாடு. அதே போல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு. இந்த நேரத்தில் நாம் எந்த முடிவு எடுத்தாலும் எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள் என்கிற கருத்தாக்கம் வருகிறது. 69ல் அண்ணா மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக திரு கருணாநிதி வருவதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் காரணம் என்பதை திரு கருணாநிதி அவர்களே சட்டமன்றத்திலும் பொதுவெளியிலும் பலமுறை பேசியிருக்கிறார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை விட வலிமை மிக்க, சக்தி மிக்க, தன்னையே முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு உரிய வலிமை மிக்க ஒருவர், நம்மை விட உயர்ந்த செல்வாக்குடைய ஒருவர் இருக்கிறார், அவர் எம்ஜிஆர். அப்போ அவரை அரசியல்ல இருந்து சினிமாவில் இருந்து டிஸ்டர்ப் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் திரு கருணாநிதிக்கு வந்தவருடைய விளைவு. எந்த சினிமா துறையை வைத்து திரு எம்ஜிஆர் பெயரும் புகழும் பெற்றாரோ அந்த சினிமா துறையில் ஒரு போட்டியாளராக தன்னுடைய மூத்த மகன் மு.க. முத்துவை கொண்டு வர்றார். துரைமுருகன் இந்த விஷயத்த அதுதான் சொல்ல வரேன். தொடக்கத்திலிருந்தே திரு எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது திரு துரைமுருகன் அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்டு இருக்கு. நீங்க பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பல விஷயங்களை அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பாராட்டி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த தலைநகரை திருச்சிக்கு மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னபோது கடுமையான எதிர்ப்பு இருந்தது. ஆனால் கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி அதே துரைமுருகன் சொல்லுவார், எம்ஜிஆர் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி அதை சொன்னார், அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவருக்கும் இவருக்கும் உள்ள நெருக்கத்தை, திருமணத்துக்கு நகை கொடுத்து பணம் கொடுத்து தன் படிப்புக்கு இருக்கிறது, அந்த சாஃப்ட் கார்னர் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு எம்ஜிஆர் அவர்களை நீக்கியது சரியான அணுகுமுறை இல்லை என்பதை தன் நெருங்கிய வட்டார, நட்பு வட்டாரத்தில் திரு துரைமுருகன் அடிக்கடி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த வகையில் அவருடைய எண்ணம், உணர்வு என்பது இப்போது தேசிய கட்சிகள் இங்கே கால் ஊன்றாமல் இருப்பதற்கு திமுக, அதிமுக இணைந்தால் நல்லது என்கிற அந்த மன உணர்வு, எண்ண ஓட்டம் அவருக்கு இருக்கிறது. இது தொடர்பாக அதிமுக சர்க்கிளில் இருக்கிற யாரோடையாவது அவர் பேசினாரா என்னன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கும் கூட கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திரு KP முனுசாமி சொன்னார், நாங்கள் 2 பேரும் பங்காளி கட்சி, தேசிய கட்சிகளை கால் வேண்டி விட மாட்டோம், ஒன்று நாங்கள் வருவோம் இல்லை திமுக வருவோம் அப்படின்னு. இந்த மனத்தாக்கம் என்பது பரவலாக இருந்தால் இணைவது சரியானதாக இருக்கும் என்கிற துரைமுருகனுடைய பார்வை தன்னுடைய ஆசையை, அபிலாசையை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா? தேசிய கட்சி வரக்கூடாது அல்லது தேசிய கட்சிக்கான வாய்ப்பை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைப்பா இருக்குமா? இல்லை வேற ஏதாவது ஒரு புதிய சக்திகள் வருகின்ற பொழுது இப்படி ஒரு இடைவு நம்ம இணைந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அன்று எம்ஜிஆர் சொன்னார், அது இன்னைக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம், ஒரு விவாதத்தை கிளப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமா இருக்குமா? இல்லை, இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி, ஒரு பிரிவினரை, ஒரு பகுதியை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா போன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையோ மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவராகவும் இல்லை. எடப்பாடியார் மீதான அந்த அதிருப்தி என்பது ஓரளவுக்கு கட்சியில், உட்கட்சி வட்டாரத்திலுமே அதிகமாக இருக்கு. எனவே அந்த ஆளுமை மிக்க தலைவர்களால் கட்சியை சரியான திசை வழியில் கொண்டு செலுத்த முடியும், இவரால் முடியாது, எனவே இணைவது சாத்தியம் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் அதை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக திரு துரைமுருகன் இதை எடுத்திருக்கிறாரோன்னு நான் பார்க்குறேன். சரி, ஆமாம். நிறைவா இப்போது அந்த 2026 தேர்தலை பொறுத்தவரை நீங்கள் சில விவாதங்களில் சொல்லிட்டு இருக்கிறீங்க,
ஒரு மாதிரி விஜய் பக்கம் நகர்வது போல தெரிகிறதுன்னு சொல்லி அது இன்னமும் உறுதிப்படுத்தப்படுதா இல்லை அது ஏதோ சும்மா ஒரு பேச்சு வழக்கில் அல்லது எப்படி சொல்கிறது? இல்லை, தொடக்கத்திலேயே திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்க போகிறார் என்கிற அறிவிப்பு வந்த பொழுதே அதுக்கு ஆதரவு தெரிவித்தார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கொடியேற்று விழா நிகழ்ச்சி நடந்த உடனே அந்த கட்டத்திலேயுமே பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அவர் அரசியலுக்கு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. மாநாட்டில் இப்போ ரீசெண்டாக அந்த வாழ்த்து சொல்கிறது எல்லாரும் யார் வேணாலும் வரலாம்னு சொல்றதை தாண்டி இப்போ ஆதவ அர்ஜுனா விவகாரத்துக்கு பிறகு அவர் ஆதவ அர்ஜுனா இது போன்ற சில முயற்சிகளை மேற்கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது. அதை பற்றி கேட்க இல்லை, அந்த மாநாடு முடிந்த உடனே அப்போவே நமக்கு அரசியல் புரசலாக சில தகவல்கள் வந்தது. விஜய் உடைய தமிழக வெற்றி கழகத்தோடு அதிமுக தேர்தல் உடன்பாடு கொள்வதற்கு முயற்சி மேற்கொள்கிறார்கள், 40 இடம் பேச்சுவார்த்தை இருக்குன்னு சொல்லி. தவேகானுடைய செய்தி தொடர்பாளர் கொண்ட 2 நண்பர்கள்ட்ட நான் பேசின போதே சொன்னாங்க, ஆமாம் உண்மைதான் அப்படின்னு. ஆனால் 2 நாளில் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலர் பூசி ஆனந்த் வந்து இல்லை அதிமுகவுடன் நாங்கள்லாம் உடன்பாடெல்லாம் வைக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதுவே அதிமுக சர்க்கிளில் எடப்பாடியை தவிர்த்த மற்ற முன்னணியினர் போறாமே இப்படி கட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இவர் செயல்படுறாரு. இந்த நிலத்தில் அவருக்கு என்ன வாக்கு வங்கி, என்ன ஆதரவு நிலைப்பாடு, எத்தனை சதவீதம் அவருக்கு கிடைக்கும் தெரியாமலே இப்போ போய் ஏன் இந்த முயற்சியை மேற்கொள்ளணும்? நீங்கள் ஒரு ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை இந்த நாட்டை ஆண்ட கட்சி, 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி. எந்த தேசிய கட்சியானாலும் மாநில கட்சியானாலும் தேர்தல் உடன்பாட்டுக்கு நம்மை தேடி வருவார்கள். நம்ம புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு புஷி ஆனந்த்னு ஒருத்தர் வந்து அறிக்கை விடக்கூடிய அளவுக்கு கட்சியை கொண்டு போயிட்டாருன்னு எடப்பாடியார் மீது மிக கோபம் இருந்தது. அதில் இன்னொரு தகவல் என்னன்னா, கூட்டணி ஆட்சி 60 இடம் வேணும்னு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்தது. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா மாநாடுல பிரகடனப்படுத்தினாரு. ஸோ அது ஒருபோதும் அதிமுக ஏற்காது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கட்டமைப்புள்ள கூட்டணியை இருக்கு. இதற்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணி உருவாகவிட்டால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும். அப்படி வருகிற பொழுது மீண்டும் ஒரு சரிவை பின்னடைவை அதிமுக சந்தித்தால் அது மேலெழுந்து வருவதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் ஒரு தோல்வி வீழ்ச்சி வந்தாலும் மீண்டும் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்கிற நம்பிக்கை பொதுமக்கள்கிட்ட இருந்தது, தொண்டர்கள்ட்ட இருந்தது. ஆனால் இந்த நம்பிக்கை திரு எடப்பாடி பழனிசாமி மீது இல்லை என்பதுதான் யதார்த்தம். எனவேதான் ஒரு பெரிய அளவில் வலிமையான கூட்டணியை கட்டமைக்கணும்னா விட்டு போகணும், விட்டு கொடுக்க வேண்டும். தன் பிடிவாதத்தை தளர்த்தி பிரிந்து கிடக்கிற அரசியல் சக்திகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து கிடக்கிற அரசியல் சக்திகளை ஒன்றிணைத்து நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். அப்படி வலிமை மிக்க அதிமுக வருகிற பொழுது கூட்டணிக்கும் வருவது கூட்டணி பலமும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழல் உருவானால்தான் இந்த 2026 தேர்தலில் ஓரளவுக்கு நம்ம ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்க முடியும், பெரிய அளவில் எதிர்கொள்ள முடியும் என்கிற நிலை இருக்கிறது. அது தொடர்பாக ஏதோ பூர்வாங்க பேச்சுக்கள்லாம் நடைபெற்று இருக்கிறது டெல்லி வட்டாரத்தில். டெல்லி பாஜகவும் சரி, மாநில பாஜகவும் சரி அதிமுக போகணுங்கிறாங்க. அதிமுகவில் இருக்கிற சில மூத்த முன்னோடிகளுமே பாஜகவோடு இணைந்தாதான் திமுக ஆட்சி கட்சியாக இருக்கிறது. ஒரே காலகட்டத்தில் மாநில ஆட்சி கட்சியான திமுகவையும் மத்திய ஆட்சி கட்சியான பாஜகவையும் நாம எதிர்த்தோம்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற உணர்வும் அதிமுக இருக்கு. எனவே இந்த தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய உணர்வுகளை மதித்து ஒரு வலிமையான கூட்டணியை அதிமுக ஏற்படுத்துமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த கூட்டணியில் விஜய் இடம்பெறுவாரா, அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.